சனியுடைய அமைப்பு அப்படின்றது இந்த தடவை 12ஆம் இடத்துக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு இருக்குது அப்படின்ற போது கொஞ்சம் சுகம் அப்படின்ற இடத்துல கவனமாக இருக்கணும். நிறைய உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த தடவை கொஞ்சம் லைட்டாக போராட வைப்பார். ஆனால் உங்களுக்கு தான் வெற்றி. எப்பயுமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருன்ற ஒரு பழமொழி இருக்குது. ரொம்ப சோதிச்சு அதுக்கப்புறம் கொடுப்பாரு. மற்றவங்களாம் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு அந்த திசையிலே பிடிவாங்க. ஆனால் சனி அப்படி இல்லை, கொடுத்தாருன்னா ஒரு தலைமுறைக்கு தலைமுறையாக இருக்கிற மாதிரியான சொத்துக்களை உங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கு கொஞ்சம் போராட்டம் வரும். எப்பயுமே ஒரு நல்ல வலுவான வஜ்ரமாக இருக்கக்கூடிய மரம் ஒரு நாளில் பூத்துருமா? டேக் சம் டைம். மூங்கில் வளர்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். அதுதான் புல்லாங்குழலாக மாறும் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் சனி சோதனை கொடுத்து அதுக்கப்புறம் சோதனையே சாதனையாக்குவார். இந்த மிதுன ராசிக்காரருக்கு உங்களுடைய சோதனை எல்லாம் சாதனையாகக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் மூங்கில் மாதிரி கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல சுய பரிசோதனை, திங்கிங், கொஞ்சம் மூட் ஸ்விங் அப்பப்போ எட்டி பார்க்கணும். என்ன பண்ணுறது, வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற விஷயத்தில் சில தடுமாற்றங்களும் சில தடம்புரல்களையும் கொண்டு வந்து கொடுக்கலாம். சுகஸ்தானம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. யாருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஓகே. அதே மாதிரி வித்யாஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த 4ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறனால நிறைய நம்மளை காட்ட முடியாமல், திறமை வெளிப்படுத்த முடியாமல், வாய்ப்புகள் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிற மாதிரியான சில சினாரியோ உருவாகும் சில பேருக்கு. உங்களுடைய சுயஜாதகத்தில் நல்ல தசாபுதி நடக்குதுன்ற பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாகவும் கொஞ்சம் அடுத்தவர்களை நம்புகிற விஷயத்துலையும் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். யார்? மிஸ்டர் சனி. 4ஆம் இடம் அப்படின்றதெல்லாம் சொக்கா தான். முடிஞ்ச அளவு கொஞ்சம் 2 விஷயம் இந்த தடவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஒன்றா நல்லா இருக்கிற துணியை கிழிஞ்ச துணியெல்லாம் கொடுத்து ஏமாத்தாதீங்க தயவு செஞ்சு. நல்லா இருக்குது ஆனால் போட்டுக்க முடியல அப்படின்னா ஆர்ஃபனேஜ் கொண்டு போய் டொனேட் பண்ணிவிடுங்க. வீட்டை கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பந்தாவான ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில் போகாதீங்க. கொஞ்சம் பழைய உடைகளை உடுத்தி கொள்ளுதல். உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்கிறேன், பழைய சாதத்தை சாப்பிடுங்க. இந்த தடவை சனியோட நெகட்டிவ்லேருந்து வெளில வந்துடுவீங்க. இது ஒரு மிகப்பெரிய சூட்சமம், நான் சும்மா சொல்லலை. சனி அப்படின்னாலே பழமைன்னு அர்த்தம். கொஞ்சம் அதுக்காண்டி நான் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறேன். நிறைய பேருக்கு இந்த தடவை செகண்ட் ஹேண்டோட கனெக்ட் ஆகும்.